வணக்கம் நேயர்களே, இது மேஷ ராசியின் தை மாத ராசி பலன் 2023. தை மாதத்தில் மேஷ ராசியில் ராகு பகவான், 2ஆம் இடமான ரிஷபத்தில் செவ்வாயும், 6ஆம் இடமான கன்னியில் சந்திர பகவானும், 7ஆம் இடமான துலாம் ராசியில் கேதுவும், 9ஆம் இடமான தனுசில் புதன், மகர ராசியில் சூரியன், கும்ப ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி, கடைசி இடமான மீனத்தில் குருவும் சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் இந்த மாதத்தில் முக்கிய கிரகப் பெயர்ச்சியான சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. சனிப்பெயர்ச்சியின் ராசி பலன்கள் அத்தனையும் நம் பதிவில் கொடுத்துள்ளோம். மேஷ ராசி அதிபர்களே, ராசியின் அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் வலுப்பெற்று இருப்பதால் தடை, தாமதம், சண்டை, சச்சரவுகள் அனைத்தும் விலகும். அதேபோல் பண விஷயங்களில் இருந்து வந்த இழுபறி, நஷ்டம், கடன் அனைத்தும் நீங்கும். தந்தையின் மூலமாக அனுகூல பலன்கள் பெறப்போகிறீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், சனி 3 கிரகங்களும் ஒரே இடத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் துணையின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு பொன் பொருள் வாங்கும் யோகமும் உண்டு. அதேபோல் தள்ளிப்போன சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும். எதிர்பார்த்த இடத்தில் பண உதவி கிடைக்கும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெற்று வருவதால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு இந்த தை மாதத்தில் நிறைவேறும். குரு பார்வையும் உங்கள் ராசியில் விழுவதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்ததை விட லாபம் 2 மடங்காக இருக்கும். அரசு வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இருப்பினும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் தேவையில்லாத வாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 24க்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதை குறைத்து கொள்வதன் மூலம் தேவையில்லாத சிக்கல்களில் இருந்து தப்பிக்கலாம். வார்த்தைகளில் கவனம் தேவை. மொத்தத்தில் மேஷ ராசி நேயர்களுக்கு வரும் தை மாதம் மிகவும் நல்ல மாதமாக அமையவிருக்கிறது. இருப்பினும் தை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்பதை பார்க்கலாம். தை மாதத்தில் உள்ள 5 செவ்வாய்க்கிழமைகளிலும் நவக்கிரக சன்னிதானத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு நாட்டு செக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி 9 முறை வலம் வர வேண்டும். அல்லது வீட்டில் முருகனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரவும். கடவுளின் அனுக்கிரகம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மேலும் சனிப்பெயர்ச்சி 2023ஆம் ஆண்டு முழு விவரமும் நமது யூடியூப் சேனல் A to Z ஃபன் டாக்கீஸில் வழங்கியுள்ளோம். அதை கேட்டு பயன்பெறவும் மறவாமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற முக்கியமான நல்ல பதிவுகளை உங்களுக்கு வழங்க முடியும். நன்றி, வணக்கம்.